அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தப்பி தவறி கூட புதிய கேலண்டரை இந்த திசையில் மாட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன திசையில் நம்ம மாற்றக்கூடாது, எந்த திசையில் நம்ம மாற்ற வேண்டும், இந்த புதிய கேலண்டரை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், பழைய கேலண்டரை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கேலண்டர் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சூரியனை வச்சே டைம் பார்த்து சொல்லிடுவாங்க. பொழுது விடுகிறதும் பொழுது சாகிறதையுமே அவங்க அந்த நேரத்தை வச்சு அதை வச்சு சூரியனை வச்சே அவங்க கணிச்சிருவாங்க. இப்போது நிறைய கேலண்டர்ஸ் நம்ம பிக்சர் போட்டு தினமும் அதில் கேலண்டரே வந்துருச்சு. எந்த கேலண்டராக இருந்தாலும் சரிங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திசையில் நீங்கள் மாட்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும். என்னம்மா சொல்கிற, கேலண்டரில் கூடவா இருக்குது, எந்த திசையில் மாட்டினா என்ன, எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்போ டிசைனாக வந்துருச்சு கேலண்டரு. நம்ம வீட்டில் நல்ல டிசைனாக பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல தானே நம்ம மாட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, இந்த காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிகள் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பூஜை அறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூஜை அறை இந்த திசையில் தான் இருக்கணும், சாமி படங்கள் இந்த திசையை பார்த்தவாறு தான் இருக்கணும், இந்த திசையை பார்த்தவாறு தான் தீபங்கள் ஏற்ற வேண்டும். அதே மாதிரி சமையலறை பார்த்திங்கன்னா இந்த திசையில் தான் இருக்கணும், அடுப்பு கிழக்கு பார்த்தவாறு தான் நம்ம நின்று சமைக்கணும். இப்படி நம்மளுக்கு வாஸ்துப்படியும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த திசைகளும் நேரங்களும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்கப்படக்கூடியது. அப்படி காலத்தையும் நேரத்தையும் நம்மளுக்கு தரக்கூடிய இந்த கேலண்டரை இந்த ஒரு குறிப்பிட்ட திசையில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, எல்லாரும் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, பழைய கேலண்டர் இருக்கும், அதில் நல்ல சுவாமி, இப்போ எல்லாம் சுவாமி படங்கள் போட்டு தர்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணும்போது அதுக்கும் தூபமெல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுருப்பாங்க. ஆனால் வருஷம் முடிஞ்ச உடனே அதை நம்ம அப்படியே வச்சுக்க போகிறது கிடையாது. அந்த கேலண்டரை மறுபடியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த கேலண்டரை தூக்கி போட்டுட்டு புதிய கேலண்டரை மாட்டுவோம். இவ்வளவு நாளாக நம்ம அதை சுவாமியாக நினச்சி வழிபட்டுட்டு அதை உடனே குப்பையில் தூக்கி போடுறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது அல்ல. அதனால் பெரும்பாலும் சுவாமி படங்கள் போட்டிருந்தாலும் அதற்கு தூபங்கள், பூ வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதை ஜஸ்ட் ஒரு கேலண்டராக பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய பேர் இந்த தின கேலண்டர், மந்த்லி கேலண்டரை விட இந்த தின கேலண்டர் என்ன பண்ணுவாங்க, தினமும் அந்த பேப்பரை நம்ம கிழிச்சிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் லப்பர் பேண்டு மாட்டி மேலே அப்படியே தள்ளிகிட்டே வருவாங்க, அந்த பேப்பரை கிழிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் செய்யக்கூடாது. நம்மளுடைய நேரத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயங்களும் இதில் இருக்கும். அதனால் கட்டாயம் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யாதீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாமி படம் நம்ம எல்லாம் கும்பிட்டுட்டோம், இது எப்படி வெளியில் தூக்கி போடுறது அப்படிங்கிற மனசு இல்லாமல் அதை வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் செய்யக்கூடாது. எப்போவுமே ஒரு புது வருஷம் பிறந்துருச்சு, அந்த பழைய கேலண்டரை நீங்கள் இந்த பேப்பர்லாம் வாங்குவாங்க, அவங்கெல்லாம் போய் ஒரு பேப்பரை இடைக்கி போட்டு அதை அவங்க ரீசர்க்குலிங் தான் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொடுத்துடுங்க. அதை ரொம்ப பத்திரப்படுத்தி வீட்டில் வச்சுருக்கிறதோ இல்லை ரொம்ப அது தப்பான திசைகளில் மாட்டி வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. இந்த தின கேலண்டராக இருந்தாலும் சரி, இல்லை மந்த்லி கேலண்டராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு திசையில் நீங்கள் மாட்டி வையுங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெற்கு திசை, அதாவது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவத்தில் நீங்கள் மாட்டி வச்சிங்க அப்படின்னா வடக்கு பார்த்தவாறு அந்த கேலண்டர் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு சிலருக்கு அந்த வடக்கு திசை பார்த்தவாறு கேலண்டரை மாட்ட முடியலைங்க, நாங்கள் கபோர்டெல்லாம் அடிச்சிருக்கிறோம், அதில் போய் கேலண்டரை மாட்டி வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேற்கு திசை கிழக்கு திசை பார்த்தவாறு கேலண்டர் இருக்கணும் ஒன்று, இல்லைன்னா வடக்கு திசை பார்த்தவாறு இந்த கேலண்டரை மாட்டி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தினந்தோறும் நாம் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னா,
இன்றைக்கி என்ன டேட்டு, என்ன கிழமை, இந்த நாளாவது நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே நினப்போம். அப்படிப்பட்ட கூடிய அந்த கேலண்டரை குறிப்பிட்டு இந்த திசையில் நீங்கள் மாட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுவும் வாஸ்துப்படி இப்போல்லாம் வாஸ்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு வாஸ்துல பெரிய நம்பிக்கையெல்லாம் இருக்குது. நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கேலண்டரை இந்த திசையில் நீங்கள் மாற்றி வச்சு பாருங்கள். ஏம்மா நாங்கள் வருஷம் இப்படி தாம்மா மாற்றிக்கிட்டு இருக்கோம், இதில் கூட நீ இந்த திசையில் மாற்றுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும். அதில் இந்த கேலண்டரை இந்த திசையில் மாற்றினதும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மாற்றி நீங்கள் அந்த கேலண்டரை வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். புது வருஷம் நம்மளுக்கு பிறந்துருச்சு. நம்மளுக்கு போன வருடம் என்னென்னலாம் நடக்கலையோ அது எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டும். இந்த 2026 உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கேலண்டரை கண்டிப்பாக தெற்கு திசையில் மாற்றுங்க. அப்படி மாட்ட முடியாது அப்படிங்கிறவங்க மேற்கு திசையில் மாட்டுங்க. நீங்கள் அந்த கேலண்டர் வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும், கிழக்கு நோக்கி அல்லது இருக்க வேண்டும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கேலண்டரை நல்ல சுவாமி படமாக இருக்குது, எனக்கு பிடிச்ச முருகர் படம், எனக்கு பிடிச்ச அம்பாள் படம், எனக்கு பிடித்த பெருமாள் படம், திருப்பதி வெங்கடாச்சலபதியவே அப்படியே தகன்னு நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை கட் பண்ணி அப்படியே போய் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடுமே செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா, இப்போ நம்ம பிரிண்ட் அவுட்டெல்லாம் நிறைய எடுக்கிறாங்க, அது மாதிரி நீங்கள் எடுத்து ஃப்ரேம் பண்ணி பூஜை அறையில் வைங்க, அது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த கேலண்டரை அப்படியே கொண்டு போய் அதை மட்டும் நாங்கள் வெட்டிட்டோம், சுவாமி படம் மட்டும் நாங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அதனால் அதையுமே நீங்கள் கவனமாக இப்போ நீங்கள் சுவாமி படங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க, மகாலட்சுமி படம் போட்டு வச்சுருக்கிறீங்க, திருப்பதி படம் போட்டு நீங்கள் கேலண்டர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதற்கு நீங்கள் எந்த ஒரு வழிபாடும் செய்யாதீங்க. தினம்தோறும் மனதார நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதை குப்பை கூடையில் போடுவது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக கண்டிப்பாக அமையும். கேலண்டரையும் இந்த திசையில் நீங்கள் மாற்றி வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.